வணக்கம் அன்பான ரிஷபராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமையில் செப்டம்பர் மாதம் 1/9/2025 விஸ்வாச வருடத்தில் இந்த மாதம் என்பது 9வது மாதம் என்பது ஆங்கில மாதத்திற்கு பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே வளர்பிறை திதியிலே பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே ரிஷப ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் ஆறுக்குடையவரும் 3ஆம் இடத்திலே அமைய பெற்று 2ஆம் இடத்திலே குரு பகவானும் ராசிக்கு 11வது இடத்திலே 9, 10 சனி பகவானும் அமைய பெற்று ராசிக்கு 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் அமைய பெற்று 4ஆம் இடத்திலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய சிம்மாசனத்திலே புதன் பகவான் சூரியன் கேது அமைய பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரக பயிற்சி என்பது சுக்கிர பகவானும் மாற இருக்கின்றது. புதன் பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் பயிற்சிகள் இந்த மாதங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கடகத்தில் இருந்து சிம்மம் 4ஆம் இடத்தில் மாற இருக்கின்றார். புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடாகிய கன்னி ராசிக்கு புதன் பகவான் 16ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். கன்னிராசியில் இருந்து அவர் சனியும் புதனும் தொடர்புகள் கிடைக்க இருக்கின்றது. இங்கே 9, 10 தொடர்பு 11ஆம் இடத்தில் இருந்து தொடர்புகள் கிடைக்கின்றது. இந்த புதனும் சனி பகவான் சேருகின்ற அற்புதம் என்பது இங்கே நல்லதொரு மாற்றத்தை 2, 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 9, 10 குடையவரும் அதாவது திரிகோணங்கள் ராசிக்கு தொடர்பு வருகின்ற அற்புதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 4 குடையவர் மாதத்தில் 16ஆம் தேதி வரை 4ஆம் இடத்திலே இருக்க போகின்றதும் அவர் 4ஆம் இடத்தில் இருந்து சூரியன் புதனுடன் தொடர்புகள் கொண்டும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது பெரிய மனிதர்கள் தொழில்களால் நல்லதொரு வளர்ச்சிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புத மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியும் நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி கன்னி ராசியில் இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த மாதங்களின் பயிற்சிகள் என்பது இருக்கின்றது. திதி தர்ப்பணம் என்பது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி என்று உங்களுக்கு திதி தர்ப்பணம் என்பது நடைபெறுகின்றது. அந்த வகையிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செப்டம்பர் 21/9/2025 அன்று அதாவது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற பொழுது இந்த அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த திதிகளிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதிலே கலந்து பெரியவர்களை நினைவு கூர்ந்து செய்யலாம். அந்த வகையிலே ரிஷப ராசிக்கார நேர்கள், ரிஷப ராசி என்பது அழகு நிறைந்த ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 2வது இடத்திலும் அமைய பெற்றது. உங்களுடைய 6ஆம் இடமும் தத்துவார்த்த ரீதியிலே இந்த 7ஆம் இடம் களத்திர காரகனுடைய ராசி. களத்திர காரகன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்தும் 4ஆம் இடத்திலும் பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம். 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அழகு நிறைந்த ஒரு ஸ்தாபனமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதத்திலே இருக்க பெறுகின்றது. சிம்மாசனத்தின் அதிபதியும் உங்களுக்கு 4 குடையவரும் 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே தொடர்பு பெற்று இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு 2, 5 குடையவர் புதனும் சூரியனும் தொடர்பு பெற்று சனி பகவானை பார்க்க இருக்கின்றது. நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்திலே 2 குடையவர் தொடர்பு பெறுகின்ற பொழுதும் 9, 10 குடையவரும் தொடர்பு பெறுகின்றது. 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்கின்றது. அது ஒரு அற்புதம். 2ஆம் இடத்திலே லாபாதிபதி அமைய இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் 8ஆம் இடத்தை அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2லே அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம். ராசிநாதன் மாதத்தில் பிற்பகுதியில் 15ஆம் தேதியில் இருந்து அவர் 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராகுவும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெறுகின்ற பொழுது 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அழகு நிறைந்த ஸ்தாபனங்களாகவும் அழகுபடுத்துகின்றதற்கும் தாய்மார்களின் உயர்வுகளும் அன்புகளும் நிறைந்த ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்றது. இந்த 4 குடையவர் வீடு வாசல் சொத்து சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி மீண்டும் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது
ரிஷபராசியை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே லாபாதிபதி அமைய இருக்கின்றதும் 2 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம். இந்த உச்சம் பெறுகின்றவர் 2, 5 குடையவரும் 9, 10 குடையவரும் திரிகோணங்கள் இணைகின்ற ஒரு அற்புதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. 9ஆம் இடம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள், ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். 11வது இடத்திலே சனி பகவான் 9, 10 குடையவர், ஆசை அபிலாசை, தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு 9, 10 குடையவர் பாக்கியாதிபதியாகவும் தொழில் சாணாதிபதியாகவும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்தை அதிபதி ஒரே அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதியும் இங்கே சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இது 10ஆம் இடத்திலே தொழில்களிலே வளர்ச்சி, உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்ற ஒரு மாதம். உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையிலே பணிபுரியும் நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே அதுவும் தாயின் அன்பு பெற்று தாயின் ஆசீர்வாதம் என்பது கிடைக்க இருக்கின்றது. சந்திர பகவான் ராசியை பார்க்க இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்திலே வேலைகளிலேயும் 10ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 6, 10 தொடர்பு குரு பகவானுடைய தொடர்பு மட்டுமல்லாதது தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் பார்க்கின்ற பார்வை கேந்திர ஸ்தானங்களிலே சுக்கிர பகவான் பலம் பெற்று பார்க்க இருக்கின்றது. இந்த சிம்மாசனத்தின் அதிபதியும் 5வது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று 11வது இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், பொருளாதாரத்திலேயும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் இந்த 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே மாற இருக்கின்றார். 6ஆம் இடத்திலிருந்து 7 குடையவர் 12 குடையவர் விரையாதிபதி மாங்கல்யக்காரகன் சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த காலகட்டங்களிலே விரை செலவு, வெளிநாடு வெளியூர், இந்த 12ஆம் இடம் என்பது சரராசியிலிருந்து சரராசி அதிபதி பார்க்கின்ற அற்புதம். இது இந்த 6ஆம் இடம் என்பது வேலையிலே ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வுகள், இடமிட்ட இடம் மாறுகின்றதற்கு, கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும், வாணிபத்திலே வேலை செய்கின்றவர்களுக்கும், வாணிபத்துக்காக தொழில் செய்கின்றவர்களுக்கும், பெரிய கம்பெனி முதலீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை, ஃபேன்சி ஸ்டோர், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் விரயஸ்தானத்தை விரையாதிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது 8 குடையவர் 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடி இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை சுபகிரகம் 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றது. அவர் லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் பலம் பெற்று 3ஆம் இடத்தில் இருந்தும் மீண்டும் 4ஆம் இடத்திலே இந்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 3 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் பயிற்சியாகின்றதும் 2, 5 குடையவர் தனவாக்க குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருந்தும் 5ஆம் இடத்திலே செப்டம்பர் 16ஆம் தேதி 5ஆம் இடத்தில் இருந்து புதன் பகவான், சூரிய பகவான், சனி பகவான் 3 கிரகங்களின் தொடர்புகள் 11ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற எதிர்பாராத பொருளாதாரத்தில் தொழில்களினால் உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார்களால் எதிர்பார்த்த ஆசை அபிலாசை பூர்த்தியாகின்றது. மூத்த சகோதரர்களால் வெற்றிகளையும், மூத்த சகோதரிகளால் எதிர்பார்த்த உயர்வுகளும் அவர்களால் உங்களுக்கு உதவிகளாகவும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்திலே ராசிநாதன் பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானாக இருக்க பெறுகின்ற பொழுது வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே ஒரு சில மாற்றங்கள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் இருக்கின்றது. தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே தீக்காயங்கள் வந்து போகின்ற ஒரு அற்புதம் என்பதும் இங்கே இருக்கும். ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நெருப்பு ராசி 4ஆம் இடமாக இருக்க பெறுகின்ற சுக்கிர பகவான் இங்கே இருக்கின்ற பொழுதும், சூரிய பகவான் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நெருப்பு காயங்கள், மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு அபாயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இங்கே இருக்கின்றது. வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம். இந்த 11 குடையவர் 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற அற்புதம். வெளிநாடு செல்லக்கூடியதற்கு, கடல் கடந்து செல்லக்கூடிய வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கும், தொழில்களிலே வேலைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும், நாட்டுக்கு வந்து போகின்றதற்கும், நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கும், இது நாள் வரையில் வெளிநாடு தொடர்பு கிடைக்காதவர்களுக்கும்
கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து நீர் ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதங்களிலே தித்திக்கின்றது. வெற்றி நடை போடுகின்ற ஒரு அற்புதம். சிறுதூர பயணங்களிலே சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் என்பது பரிபூர்ணமாக 5 குடையவர் ஆட்சி உச்சம் மூலத்திருகுணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் இந்த மாதங்களில் உங்களுக்கு சூரியனுடன் அது 4 குடன் சேர்ந்து தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது மாதத்தில் வருடத்தில் இந்த மாதம் என்பது இந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திருகுணம் அடைந்து 4 குடையவருடன் தகப்பன்காரர்களுடன் தொடர்பு பெறுகின்ற பொழுது தகப்பனார்களால் சொத்து சுகங்கள் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. உதவி ஒத்தாசைகள் நல்லதொரு மாற்றங்களை ரிஷபராசிக்காரர்கள் நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது வழங்குகின்றது. மட்டுமல்லாது கடல் கடந்து அயல் நாட்டிற்கு செல்கின்றதற்கும் வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் உங்களுக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு விரயஸ்தானத்தை 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பொருட்கு தொழில் வேலைகளிலே மாற்றத்தை ஒரு சிலருக்கு கிடைக்கின்ற மாற்றங்கள் வருகின்றது. ஊதிய உயர்வுகள் பொருளாதாரத்திலே நல்லதொரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ராசிநாதன் இங்கே 4ஆம் இடத்திலே 6 குடையவராகவும் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளிலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு சில மாற்றத்தையும் இடமிட்டு இடம் செல்கின்றது. ஒரு சில நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இங்கே கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலே ரிஷபராசிக்கார நேர்கள் இது ஒரு அழகு நிறைந்த ராசி. கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் பேசக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. பெண் ராசி என்று சொல்லக்கூடியவர் ஆண் ராசியில் இருந்து ஆண் ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க பெறுகின்றது. குடும்ப ஸ்தானங்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் 6, 10 என்பது குரு பகவானுடைய தொடர்பு வருகின்ற போது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. நோய்களிலே நல்லதொரு மாற்றம். வம்பு வழக்குகளில் ஒரு தீர்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். 10ஆம் இடம் தொழில்களிலே நல்லதொரு மாற்றம். 10 குடையவர் 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலேயும் ராசிக்கு 11ஆம் இடத்திலேயும் வக்ரகதியிலே இருந்தாலும் கூட இங்கே 2ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியாதிபதி திரிகோணாதிபதி தொடர்பு பெற்று பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதங்களிலே ராசி பலன்கள் என்பது இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கின்ற கேந்திரத்திலேயும் அடுத்து திரிகோணத்திலேயும் நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ரிஷபராசி 8ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 8 குடையவர் பார்க்கின்ற ஒரு அமைப்பும் 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிகமாக ஒரு சில நேரங்களில் மாதத்தில் பிற்பகுதியில் அதிகமான அலைச்சல்களையும் விரய செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12 குடையவர் 6ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது வேலைகளிலிருந்து இன்னொரு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. வேலைகளிலே மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் ஊதிய உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 11 குடையவர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுய நட்சத்திரத்திலே, ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே 3ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் ராசிநாதன் மறைந்து அவரும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே பெரிய மனிதர்களின் பெண்களால் நல்லதொரு தொடர்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு அற்புதத்தை வாரி வழங்குகின்றது. ரிஷப ராசிக்கு இந்த மாதம் என்பது செப்டம்பர் மாதம் என்பது திங்கட்கிழமையிலே தாயின் அன்பு முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே தனவாக்கு குடும்ப சாணமும் நல்லதொரு மாற்றத்தையும் 3ஆம் இடம் அனைத்தும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயை பற்றி சொல்லக்கூடியதும் வீடு வாகன சொத்து சுகங்களிலும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலமாக இருக்க பெறுகின்ற 6ஆம் இடத்திலே வேலைகளிலே ஒரு சிலருக்கு மாற்றங்கள். 7ஆம் இடத்திலே வரண அமையாதவங்களுக்கு வரண அமையக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்திலே சுபகிரகம் 8 குடையவர் பலம் பெற்று பார்க்க இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்தையும் சுக்கிர பகவான் இந்த மாதத்திலே பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே வம்பு வழக்குகளாக இருந்தாலும் தடை தாமதம் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.